அந்த சமஷ்டி முறையிலான ஆட்சி மீள பெற முடியாத அதிகார பகிர்வு என்பது சீமானவர்கள் சட்டமன்றத்துக்கு வந்திருந்தால் முதலாவதாக தன்னுடைய உரையில் போய் ஈழத்தமிழருக்கு தொடர்பான பெரும்பாலும் விஜய் அவர்கள் முதல்வர் ஆன பிறகு அவர் மீது ஒரு பாரிய ஒரு பொறுப்போ அல்லது பாரிய ஒரு நம்பிக்கையோ ஈழத்தமிழர்கள் இந்தியாவில் அகதிகளாக இருக்கின்ற ஈழத்தமிழர்களுக்கு நிரந்தரமான குடியுரிமை படுகொலை இனப்படுகொலை என்ற ரீதியில ஈழத்தமிழர்களை மறந்து விட்டார்களா, ஈழத்தமிழர்களுக்கு வழங்கிய வாக்குறுதிகள் எங்கே என்ற மாதிரி. ஜால்ரா பொலிட்டிக்ஸ் சொந்தங்களுக்கு வணக்கம். திராவிடமும் தமிழ் தேசியம் எனது இரு கண்கள் என கூறின விஜய் அவர்கள் நேற்றைய தினம் விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் மூலம் அவருக்கு முன்வைக்கப்பட்ட அந்த விடயத்தை நடைமுறைப்படுத்துவர விஜய் என்ற ஒரு கேள்வி எழுப்பப்பட்டு வருகிறது. இப்போ பெரும்பாலும் விஜய் அவர்கள் முதல்வர் ஆன பிறகு அவர் மீது ஒரு பாரிய ஒரு பொறுப்போ அல்லது பாரிய ஒரு நம்பிக்கையோ ஈழத்தமிழர்கள் முன்வைக்கிறார்களா என்ற ஒரு கேள்வி எழுப்பப்பட்டு வருகிறது. குறிப்பாக அவர் வெற்றி பெற்றால் தமிழகத்தினால் ஈழத்தமிழர்களுக்கு எதுவும் நடக்காது என்ற ஒரு சாராக இருக்கிறார்கள். தமிழகத்தினால் இயன்றால் அவர்கள் செய்து கொள்ளலாம், ஈழத்தமிழர்களுக்கான தீர்வில் அவர்களுடைய செல்வாக்கு இருக்கும் என்று இன்னொரு சாரான கருத்துக்களும் காணப்படுகிறது. இந்த சூழ்நிலையில தான் நேற்றைய தினம் ஒரு முக்கியமான சம்பவம் ஒன்று நடைபெற்றிருக்கிறது தமிழக சட்டமன்றத்தில். என்ன நடந்ததுன்னா, வன்னியரசு என்ற ஒரு சட்டமன்ற உறுப்பினர், விடுதலை சிறுத்தைகள் கட்சியை சார்ந்த சட்டமன்ற உறுப்பினர் விஜய் அவர்களிடம் ஒரு கோரிக்கை வைக்கிறார். இந்தியாவில் அகதிகளாக இருக்கின்ற ஈழத்தமிழர்களுக்கு நிரந்தரமான குடியுரிமையை பெற்றுக் கொடுக்கணும், அதுக்கு ஒரு அழுத்தத்தை தெரிவிக்கணும் என்ற ரீதியில ஒரு விடயத்தையும் சொல்றார். அதே நேரத்தில் முள்ளிவாய்க்காலில் நடைபெற்றது ஒரு படுகொலை இனப்படுகொலை என்ற ரீதியில ஒரு தீர்மானம் நிறைவேற்றணும். 2013 உருவாக்கப்பட்ட ஜெயலலிதா காலத்தில் உருவாக்கப்பட்ட அந்த அதே மாதிரி தீர்மானம் ஒன்று இங்கே இப்போ மீண்டும் உருவாக்கப்படணும் என்ற ரீதியில ஒரு கோரிக்கையை முன்வைக்கிறார். அப்ப இது தொடர்பாக விஜய் அவர்கள் எவ்வாறு ஈழத்தமிழர்களை அணுகப் போகிறார் என்றுதான் மற்ற கேள்விகளாக காணப்பட்டு வருகிறது. ஏற்கனவே யாழ்ப்பாணத்தில் இருக்கிற ஒரு பிரபல வாத்தியார் ஒருவர் விஜய் அவர்களை அவதூறு பேசியிருக்கிறார். விஜய் அவர்கள் அந்த முக்கியமான நேரத்தில் முக்கியமான கையொப்பம் விடவில்லை என்ற ஒரு குற்றச்சாட்டு இருந்தது. ஆனால் அது பொய்யான விதத்தில் நிறைவேற்றும் விதமாக அவர் பல்வேறுபட்ட போராட்டங்களை கடந்து கொண்டிருக்கிறார். இந்த முள்ளிவாய்கள் மற்றும் 2009 யுத்த காலத்தில் போது யுத்தத்தை நிறுத்துங்கள் என்று பல்வேறுபட்ட போராட்டங்களை அவருடைய கட்சி கழகங்கள் ஊடாக செய்திருந்தார், அவருக்கு தொண்டர் கழகங்கள் மூலமாக செய்திருந்தார். இப்போ இதெல்லாம் ஒரு புறம் இருக்க, அவர் இன்று ஆட்சிப்படம் ஏறின பிறகு என்ன செய்ய போகிறார் என்ற ஒரு கேள்விதான் எழுப்பப்பட்டு வருகிறது. குறிப்பாக அனுராகுமார் திசாநாயக் அவர்கள் மீது ஒரு பாரிய ஒரு நம்பிக்கையை வைத்திருந்தார்கள் ஈழத்தமிழர்கள். பல்லாயிரக்கணக்கான வாக்குகளை வாரி வழங்கியிருந்தார்கள் பாராளுமன்றத்தின் மூலம். ஏனென்றால் புதிய ஆட்சி வரும்பொழுது ஈழத்தமிழர்களுக்கு அவர்கள் ஏதோ ஒன்று செய்வார்கள் என்ற ஒரு நம்பிக்கை அவர்கள் மீது இருந்தது. அதன் அடிப்படையில் வாக்கினை வழங்கியிருந்தார். ஆனால் வாக்கினை வழங்கின பிறகு அவருடைய செயற்பாடு, அவர் வழங்கிய வாக்கு வடகிழக்கு வழங்கிய வாக்குறுதிகளில் இருந்து மீறுகிறாரா என்ற ஒரு கேள்வி எழுப்பப்பட்டதும் இருக்கிறது. இப்ப நடைமுறையை பார்க்கும் பொழுது முக்கியமாக ஈழத்தமிழர்கள் எதிர்பார்க்கிற அந்த சமஷ்டி முறையிலான ஆட்சி மீள பெற முடியாத அதிகார பகிர்வு என்ற ரீதியில தங்களுடைய கருத்துக்களை முன்வைக்கிறார் ஈழத்தமிழர். அப்ப அது பெரும் ஒரு இடர்பாடாகவே செல்லுகிறது. குறிப்பாக அனுராகுமார் திசாநாயக் அவருடைய அரசாங்கம் ஊழல்வாதிகளை எதிர்ப்பதிலே பிஸியாக இருக்கிறார்கள். அப்ப ஈழத்தமிழர்கள் தொடர்பான தங்களுடைய கரசனைகளை காட்டுவது குறைவாக காணப்படுகிறது. அதே நேரத்தில் இயற்கை அனர்த்தங்களும் அதிகப்படியாக நடைபெற்று வருகிறது. அப்ப அதே நேரத்தில் முன்னைய கால ஆட்சியாளர்களை பழிவாங்குவதோடு அல்லது அவர்கள் செய்த குற்றங்களை நிறைவிப்பதற்கு தங்களுடைய நேரங்களை செலவழித்து வருகிறார்கள். அப்ப அதே நேரத்தில் பொருளாதாரமும் பெரிய ஒரு பிரச்சனையாக காணப்படுது. அப்ப இந்த பிரச்சனைகளை அவர்கள் அதிகமாக கையாள்வதனால் ஈழத்தமிழர்களை மறந்து விட்டார்களா, ஈழத்தமிழர்களுக்கு வழங்கிய வாக்குறுதிகள் எங்கே என்ற மாதிரி ஒரு விடயம் காணப்படுகிறது. அப்ப இவ்வாறான சூழ்நிலைனா இந்தியாவினுடைய அழுத்தம் ஒரு பெரிய ஒரு தாக்கம் செலுத்தும், ஈழத்தமிழர்கள் தொடர்பான ஒரு தீர்வில் ஒரு பாரிய ஒரு தாக்கம் செலுத்தும் என்ற ஒரு ரீதியில் காணப்படுகிறது. ஆனால் இந்தியா இதுவரைக்கும் வழங்கிய அழுத்தம் என்று பார்த்தா மாகாண சபை தேர்தல் மட்டும்தான். அது கூட இப்ப நடைபெறுமா என்ற ஒரு சந்தேகத்தில் இருக்கிறது. அப்ப அது ஒருக்க நடக்கும், ஒருக்க நடக்காது. அப்ப இந்தியாவினால் அதிகப்படியாக ஈழத்தமிழர்களுக்கு அவர்கள் வழங்கிய தீர்வு என்று பார்த்தா இந்த மாகாண சபை தேர்தல். அதை கூட ஒரு சாரார் எதிர்க்கிறார்கள், ஒரு சாரார் ஏற்றுக்கொள்கிறார்கள். அப்ப இது ஒரு பாரிய பிரச்சனையாக இருக்கு. அப்ப இந்தியா நினைத்தால் ஈழத்தமிழர்களுக்கு ஏதாவது ஒரு தீர்வினை பெற்றுக் கொடுக்க வழிவகுக்கும். சர்வதேச அரசியல் தானே உலக அரசியலே, சர்வதேச அரசியலில் தான் ஈழத்தமிழர்களுடைய தீர்வு அமைந்திருக்கிறதா என்ற ஒரு கேள்வி எழுப்பப்பட்டு வருகிறது. அந்த தீர்வினை இந்தியா எவ்வாறு இலங்கைக்கு கொடுக்க போகிறது? அப்ப இந்தியா அழுத்தம் கொடுக்க வேண்டுமாக இருந்தால் தமிழ்நாடு எவ்வாறு செயற்பட வேண்டும், தமிழ்நாட்டு ஆளுநர்கள் எவ்வாறு செயற்பட வேண்டும் என்ற ஒரு கேள்வி நிலவுகிறது. இந்த இடத்துல தான் விஜய் அவர்கள் மே 18ஆம் தேதிக்குள்
விடுதலை சிறுத்தை கட்சிகளால் முன்வைக்கப்பட்ட இனப்படுகொலை என்ற அந்த தீர்மானத்தை விஜய் அவர்கள் நிறைவேற்றுவாரா என்ற கேள்வி எழுப்பப்படுகிறது. அப்ப காங்கிரசுடன் அவர்கள் கூட்டணி அமைத்திருக்கிறார்கள். அப்ப கேரளா போன்ற சில மாநிலங்களில் யாருடைய ஆட்சியில் இருக்குதுன்னு பார்த்தால் காங்கிரஸ் அணியினருடைய ஆட்சியில இருக்கு. அப்ப விஜய் அவர்கள் நினைத்தால் காங்கிரசுடன் ஒரு கூட்டணி இணைந்து அல்லது ஏதாவது ஒரு ஒப்பந்தங்களை செய்து இந்த ஏனைய மாநிலங்களையும் மே 18 ஒரு இன அழிப்பு நாளாக பிரகடனப்படுத்தினால் மத்திய அரசுக்கு ஒரு பாரிய ஒரு தாக்கத்தை செலுத்தும். அதன் அடிப்படையில் ஈழத்தமிழர்களுக்கு ஏதாவது ஒரு தீர்வு கிடைக்கலாம் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. ஆனால் விஜய் அவர்கள் அவ்வாறு அணுகுவார். ஈழத்தமிழர்கள் மீது தமிழ் தேசியமும் திராவிடமும் தன்னுடைய இரு கண்கள் என கூறின விஜய் அவர்கள் எவ்வாறு இந்த விடயங்களை கையாளப் போகிறார் என்றுதான் இங்கு பாரி ஒரு விடயமாக காணப்படுகிறது என்றுதான் அவருக்கு கூட இப்போ பல்வேறுபட சூழல் இருக்குது. எங்களுடைய நாட்டு அனுரகுமார திசநாயக்கா இருக்கிற மாதிரி அவர்களுடைய நாட்டிலேயும் இயற்கை அனர்த்தம் இருக்கு, ஊழல் செயற்பாடு இருக்கு, இப்போ ஆட்சிப்படம் ஏறி இருக்கிற அனுபவம் குறைவு என்று பல்வேறுபட்ட பிரச்சனைகள் அவருக்கும் இருக்கு. இப்போ அந்த பிரச்சனைகள் மத்தியில் இதையும் கொண்டு சேர்க்க வேண்டும் என்பதுதான் மக்களுடைய எதிர்பார்ப்பாக இருக்கிறது. அதே நேரத்தில் வந்து இன்னொரு பக்கம் காணப்படுகிறது. சீமானவர்கள் சட்டமன்றத்துக்கு வந்திருந்தால் முதலாவதாக தன்னுடைய உரையில் போதே ஈழத்தமிழர்கள் தொடர்பாக கதைத்திருப்பார். அவர் வந்திருந்தால் இது செய்திருப்பார். பெரிய ஒரு அழுத்தத்தை விஜய் அவர்கள் கொடுத்திருப்பார். அப்ப விசிகா கொடுத்ததை போல் அவரும் ஒரு அழுத்தம் கொடுத்திருப்பார். அது ஒரு பாரிய அழுத்தமாக மாறி விஜய் ஒரு செயற்பட்டிருப்பார். ஈழத்தமிழர்கள் தொடர்பான விடயத்தில் செயற்பட்டிருப்பார் என்ற ஒரு பாரிய விடயம் தான் காணப்படுகிறது. ஆனால் காலப்போக்கில் பார்க்கணும் விஜய் அவர்கள் எவ்வாறு அணுக போறார். இன்னொரு பக்கத்தில் பார்க்கணும் வந்து காங்கிரஸ் மீது பல்வேறுபட்ட விமர்சனங்களும் காணப்படுகிறது. ஏனென்றால் ராகுல் காந்தி காலத்தில் ஏற்படும் விளைவுகள் 2009 வந்து அவர்கள் தான் பாரிய ஒரு உதவியை வழங்கியிருந்தார்கள் என்றெல்லாம் அவர்கள் மீது ஒரு பாரிய ஒரு விமர்சனம் காணப்படுகிறது. அரசியலில் நிரந்தர நண்பனும் இல்லை, நிரந்தர எதிரியும் இல்லை என்பதன் அடிப்படையில் காங்கிரஸ் வந்து தன்னுடைய ஆட்சிகளை கைப்பற்றிக் கொள்வதற்காக எதுவும் செய்வார்கள் என்ற மாதிரி தன்னுடைய விஜய் அவர்களுடைய ஆதரவு விஜய் அவர்களுடைய தொண்டர் படைகளை அணுவதற்காகவோ விஜயனுடைய அந்த வேண்டுகோளை ஏற்றுக்கொள்ள சந்தர்ப்பம் காணப்படுகிறது. அப்ப இந்த சூழ்நிலையை பயன்படுத்தி ஈழத்தமிழர்கள் தங்களை எவ்வாறு காத்துக்கொள்ளப் போகிறார்கள், தங்களுக்கான தீர்வினை எவ்வாறு பெற்றுக்கொள்ளப் போகிறார்கள் என்ற மாதிரி தான் காணப்படுகிறது. அதே நேரத்தில் வந்து முக்கியமான இலங்கையை சார்ந்த பல்வேறுபட்ட அரசியல்வாதிகளும் ஒரு வேண்டுகோளை விடுத்திருக்கிறார்கள். அவர்களுக்கு கயேந்திரகுமார் அவர்கள் வந்து ஒரு வேண்டுகோளை விடுத்திருக்கிறார். மே 18 வந்து ஒரு இனவழிப்பு நாளாக பிரகடனப்படுத்தோடும். அதைத்தான் விசிகாவினுடைய வன்னியரசு அவர்கள் செய்திருக்கிறார். பாராளுமன்ற சட்டசபையில் வந்து தெரிவித்து விஜய் அவர்களுக்கு ஒரு அழுத்தம் கொடுத்திருக்கார். அதே மாதிரி சுமந்திரன் அவர்கள் தமிழர்களுக்கான நிரந்தர தீர்வினை பெற்றுக் கொடுக்க உதவ வேண்டும் என்ற ரீதியிலும் சிறிதரன் அவர்களுக்கு வந்து சர்வதேச ரீதியிலான விசாரணை தேவை, இந்த யுத்த குற்றங்களின் அடிப்படையில் வந்து சர்வதேச ரீதியிலான விசாரணை தேவை என்ற ஒரு விடயத்தையும் அவர்கள் வேண்டுகோள் உண்டு. அதே நேரத்தில் இது விஜய் அவர்களை சென்றடைந்ததா என்ற ஒரு கேள்வி மறுபுறம் இருக்குது. ஆனால் விசிகாவினுடைய வன்னியரசு அவர்கள் தெரிவித்தது கயேந்திரகுமார் அவர்கள் தெரிவித்த கருத்துக்கு ஒத்து போகிறது என்பதை நாங்கள் அவதானிக்கக்கூடியதாக இருக்கிறது. காலப்போக்கில் பார்க்கணும் எவ்வாறு ஈழத்தமிழர்கள் இந்த அரசியல் காயினர்களை மேற்கொள்ள போகிறார்கள், தங்களுக்கான தீர்வுகளை எவ்வாறு பெற்றுக்கொள்ளப் போகிறார்கள். சட்டம் தன் கடமையை செய்யும், சட்டம் அனைவருக்கும் சமன், அனைவருக்கும் சமனாக இருக்க வேண்டும் என்பதுதான் மக்களுடைய எதிர்பார்ப்பாக காணப்படுவதற்கு பார்ப்போம் தொடர்ச்சியாக.